30 நாள் ஓடி ஒளிஞ்ச பயந்தாங்கோலி நீ, உனக்கு இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவ நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி இந்த இளைஞர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ யூஸ் பண்ணிருந்தாலும் கேட்க வேண்டிய கேள்விகளை நல்ல தரமா தான் கேட்டிருக்கிறார். பாருங்களேன். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சு நெளிறான். சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில பேசுறது நெளிறாரு. இதோ வந்துடாயா. இவன் பேர் என்ன? இவன் பேர் ஏதோ வருமேப்பா. அட இவன் பேர் என்ன? இவன் யாரா அவன்? ஆதவ் அர்ஜுனன். என்ன ஒருமையில பேச வலிக்குது அவனுக்கு? என்ன வாயிருக்குன்னு இஷ்டத்துக்கும் பேசு. எங்களுக்கு என்ன பேச தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அவரை பார்த்து நீ ஏதோ இந்த மாதிரி கை முடி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு நீ சொல்லுவ. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம நீ வந்துட்டு சும்மா கட்சி விட்டு கட்சி மாற்ற உனக்கு இவ்வளவு திமிரு. நீ ஒருமையில பேசுவ. அப்புறம் என்ன சொன்னா, கேமராக்கு வந்து ஷூட்டிங் மேக்கிங், மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து இப்படி சாஞ்சு நிக்கிறாப்ல அல்றாப்ல அப்படின்னு கலாய்க்கிற. ஏண்டா வாயில அசிங்கமா வந்துற போது சம்பவ இடத்துல குழந்தைங்க, 8 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை வந்து செத்து போய் கிடக்குறாங்க கண்ணு முன்னாடி. வயிறு பிதுங்கி கண்ணு பிதுங்கி வெளியில வந்திருக்கு. கண்ணு முன்னாடி வந்து அவருடைய துறை சார்ந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறவரோட துறை சார்ந்த ஒரு குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்து கண் கலங்காம பின்ன என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா 35 நாள் கழிச்சு உங்க தலைவர் கூட்டிட்டு போய் ரூம்ல வந்து காலில் விழுந்து அழுந்தாருன்னு சொல்றதை மட்டும் நாங்க நம்பணும். கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒருத்தர் செத்து கிடக்குறாங்க, அதை பார்த்து அழுங்கன்னு சொன்னா நீ நடிப்பேன்னு சொல்ற. நீ எல்லாம் மனித பிறவியா? ஏன்னா மனிதனோட மாட்டியா தின்ற நீ? சூடு சொன்ன உனக்கு எல்லாம் இப்படி பேசுறதுக்கு உன் தலைமை வந்து கூட்டிட்டு போய் என்ன மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட்ல வந்து பிரைவேட்டா கூட்டு போய் அழுந்தாரு நீங்க சொன்னீங்களே, அதை மட்டும் நாங்க நம்பணுமா? கால விழுந்து அழுந்தாராமே. இறந்தவங்க குடும்பத்திலே அதிகபட்சம் ஒரு 5 இருந்து ஒரு 10 நாள்ல வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. அவங்க மனநிலையில ஓரளவுக்கு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. ஆனா அவங்க தலைவர் 35 நாளுக்கு அப்புறம் வந்து மகாபலிபுரம் ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தனியா ஒரு அறையில ஒவ்வொரு குடும்பத்தோட கால்ல விழுந்து, எப்படி கால்ல விழுந்து அழுந்து கதறி கதறி அழுந்தாரு, எப்படி கதறி கதறி அழுந்தாருன்னு நீங்க சொன்னீங்களேடா. அதை மட்டும் நாங்க நம்பணும். இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு தொடர்நட்டிங்க மாதிரி ஓடி போயிட்டு, கோலத்தனமா ஓடி போயிட்டு, திருட்டுத்தனமா இப்ப வந்து நீங்க திமுக மேல பழிய போடுறீங்க. வெக்கமா இல்ல உனக்கு? அன்னைக்கு ஸ்பாட்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்கள் நேர்ல போய் தன்னுடைய குழந்தைங்க இறந்து கிடக்குறாங்க. 8 வயசு குழந்தை வயித்தை கிழிச்சிட்டு செத்து போயிருக்காங்க. கண்ணு பிதுங்கி வெளியில வந்திருக்கு. அதை பார்த்து என்ன கை தடி சிரிச்சிட்டு இருப்பியாயா? நீ சிரிச்சிட்டு இருப்பியா? உன் பிள்ளையா இருந்தா நீ சிரிச்சிட்டு இருப்பியா? நீ சொல்லியா? கண்ணுக்கு முன்னாடி 8 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை செத்து கிடந்தா நீ சிரிச்சிட்டு இருப்பியா? பின்ன அழுகாம என்னையா பண்ணுவாங்க? அத வந்து நீ இப்ப ட்ரால் பண்ணி பேச